இவ்வாலயத்தின் விசேஷம் என்னவென்றால், சுயம்பு சேத்திரம் என்பது ஒன்று. மற்றொன்று, இவ்வாலயத்தில் மூலவர் சிவன், அங்காள பரமேஸ்வரி. பொதுவாக சிவன் எல்லா இடத்திலும் வலது பக்கமும், அம்பாள் இடது பக்கமும் தான் அமர்ந்திருப்பார்கள். இங்கே சிவன் இடது பக்கமும், அம்பாள் வலது பக்கமும் அமைந்திருப்பார்கள். நிறைய இடத்துல சிவன் தனியாக, அம்பாள் தனி சன்னதியில் தான் இருப்பார்கள். ஆனால் இங்கு இருவரும் ஒரே கருவறையில் ஒன்றே அமைய பெற்றிருப்பார்கள். இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. திருவேற்காட்டில் தான் அந்த மாதிரி ஒரே கருவறையில் சிவன், அங்காள பரமேஸ்வரி இருக்கிறாங்க. ஆனால் உருவச்சிலை இங்கே சிவலிங்க வடிவிலும் அம்பாள் உருவச்சிலையும் இருப்பார்கள். அது ஒரு விசேஷம். மற்றொன்று, காளி குரு ரூபிணி. இந்த ஆலயத்தில் இருக்கிறது காளி குரு ரூபிணி. இவங்க அம்பாள் சிவன் பக்கத்தில் இங்கே அமைந்திருக்கிறதுனால அம்மனால தனிச்சு செயல்பட முடியாது. ஏன்னா சிவன் சாந்த சுரூபர். அதனால சிவன் பக்கத்தில் அமர்ந்திருப்பதால் அம்பாள் தனிச்சு எதுவும் செய்ய முடியாது. அதனால் தீய சக்திகளை அழிப்பதற்கும், ஏவல் பில்லி சூனியத்தை முறிப்பதற்கும் காளி ஒருவர் மட்டும்தான் முடியும். அதனால் அங்காள பரமேஸ்வரி காளி குரு ரூபிணி என்ற அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். இப்போ நீங்க பார்க்கறது காளி அருள்மிகு காளி ஸ்ரீ குரு ரூபிணி ஆலயம். இது அங்காள பரமேஸ்வரி தான். அவர்கள் காளி அவதாரம் எடுத்து இங்கே இருக்கிறார்கள். அடுத்தது, இந்த ஆலயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளார் சனி பகவான். இப்போ சுவாமிகளை பற்றி நன்கு அறிந்த அவர்கள் இந்த காட்சியை பார்த்தால் புரியும். சிவன் கோயில் அமைப்பதே மிக கடுமையான ஒன்று. யாரும் எளிதில் சிவன் ஆலயத்தை கட்ட முடியாது. அவ்வாறு இருக்கையில் இங்கே பார்த்திருங்கன்னா, சிவன், காளி, சனி பகவான், இந்த மூணு பேரும் ஒரே ஆலயத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சிவன் கோவில்னா அங்கே சிவன் மட்டும்தான் இருப்பாங்க. காளி கோவில்னா காளி மட்டும்தான் இருப்பாங்க. சனி பகவான் கோவில் தனி எங்கேயும் கிடையாது, திருநள்ளாறுல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சனி பகவான், குரு, காளி, சிவன், இந்த மாதிரி எங்கேயுமே ஒரே ஆலயத்தில் நீங்க பார்க்க முடியாது. அது ஒரு இங்க விசேஷம். இது மாதிரி இங்க இன்னும் பல விசேஷங்கள் இருக்கு. அன்பர்கள் இந்த காட்சியை பார்த்து குன்றத்தூர், நந்தம்பாக்கம் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. எஸ்ஆர்என்எம் பள்ளி பின்புறம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம். தற்சமயம் இதை நாங்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எங்களால் முயன்றதை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பர்கள் இதை கண்டு சிவனை இங்கே சிவன் பெருமானை தரிசித்து சிவன் அருள் பெற வேண்டுகிறோம். இப்போ கோயிலோட வெளி தோற்றத்தை மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சாமியோட உட்பிரகாரத்தை நாம எடுக்கக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விசேஷம்னா இங்க அதாவது சிவனே பேசுவாங்க. அது ஒரு விசேஷம். இங்க சாமியோட உட்பிரகாரத்தை எடுக்கக்கூடாதுன்னு இங்க சாமியோட உருவத்தை இங்கே போட்டோ எடுக்கக்கூடாது. அது ஒரு இங்க கட்டளை. இதோட மெயின் பெரிய கோயில் இது பிரான்ச். இதோட மெயின் கோயில் மானாமதுரை கட்டனூர்ன்ற இடத்துல இருக்கு. அங்க பார்க்க சரியா ஆள் இல்லாதனால சுவாமி இப்போ இங்கே வந்திருக்காங்க. இது கோயிலோட வெளித்தோற்றம். இப்போ பார்க்க போறீங்க. இப்போ நீங்க பார்க்கறது கோயிலோட வெளித்தோற்றம். இங்கே அமாவாசை, பிரதோஷம் இந்நாட்களில் மிகுதியாக கூட்டம் வரும்.
ஜனங்களும் தரிசித்து செல்வார்கள்.